முதல் மனிதனை தேவன் சிருஷ்டித்து அந்த மனிதனுக்கு ஜீவன் இல்லை. நல்லா கவனிங்க, வெறும் மண்ணுதான். மண்ணை பிசைந்து மனிதனை, அதாவது இங்கிலீஷ்ல போற டஸ்ட்ல இருந்து அவனை தேவன் உருவாக்கினாராம். அந்த டஸ்ட் உருவமாக ஆயிருக்கலாம், ஆனால் அதுக்குள் ஜீவன் இல்லை. இவருக்குள்ள இருக்கிற ஜீவனை அந்த ஆதாமுடைய நாசியிலே ஊதும் போது அவன் ஜீவ ஆத்மாவானான். அவன் பேசினதெல்லாம் இந்த ஐம்புலனை வைத்து பேசல. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை ஆழ்ந்த நித்திரையில வச்சா கூட எலும்பு எடுக்கிறது முதற்கொண்டு எல்லாம் சொல்லிட்டான். ஏன்னா இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். அப்போ வெளிப்பாடு சர்வசாதாரணமா வந்துருச்சு. இந்த ஆவின் மனிதனை வச்சு அவனுக்கு நடக்கிறது எல்லாவற்றையும் தெரிஞ்சிருச்சு. அவர் செய்ததெல்லாம் கூட தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவருக்குள் இருந்து வந்த மனிதன் அவர் என்ன நினைச்சு படைச்சாரோ அதை இவன் சொல்றான். இது சிங்கம், இது இப்படி நடக்கும், இதோடைய சுபாவம் இப்படித்தான் இது வாழும்னு சொல்றான். அப்படின்னா இந்த ஆவின் மனிதனுக்கு தேவனை போலவே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இப்போ இந்த ஆவின் மனிதன் கண் பார்க்கிறதை வைத்து நடக்கிறவன் இல்ல, காது கேட்கறத வச்சு நடக்கிறது இல்ல, வாயில என்ன டேஸ்ட் இருக்கோ அதை வச்சு வாழ்றது இல்ல, என்ன உணர்றானோ அதை வைத்து அவன் வாழவில்லை. இவன் தேவன் இப்படி அவனை படைக்கவில்லை. எப்படி படைத்தார்? அவன் நடக்கிறதெல்லாம் விசுவாசம், அவன் பேசுகிறதெல்லாம் விசுவாசம். இப்படிதான் தேவனை மனிதனை படைச்சாரு. ஆனா அந்த மனிதன் விழுந்து போன போது, பாவத்தின் தன்மை அவனுக்குள் வரும்பொழுது, அவன் உள்ளான மனிதனில மரித்த போது, நல்ல கவனிக்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மரித்த போது, உள்ளான மனுஷனை மரித்த போது அவன் ஆவி செத்து போனதுனாலே அவன் ஆவியிலே செயல்படாமல் இந்த மனிதனுடைய இந்த உள்ளான மனிதன் செத்து போன மனிதனோடு கூட சேர்ந்து இந்த சரீரத்தின் வழியாக இந்த உலகத்தை அவன் பார்க்க ஆரம்பித்தான். பார்ப்பது, கேட்பது, பேசுவது, உணர்வது, இதை வைத்து அவன் செயல்பட வைத்த அந்த 5 புலன்களுக்கும் இன்னும் கேட்டா தேவன் யாருன்னு கேட்டா பிசாசு. இதுதான் மாம்சம். இந்த கண் பார்க்கிறதை வைத்து, காது கேட்கிறதை வைத்து, உங்களுடைய டேஸ்டை வைத்து, உங்க உணர்வு வைத்து நீங்க நடந்தீங்கன்னா நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா மாம்சத்தின்படி மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவன். மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறார். பேதுருவே, நீ மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். என் பிதா என்ன சொல்லிருக்கிறார்? ஆவிக்குரிய மனிதன் என்ன சொல்றான்? இயேசு தேவனுக்காக, தேவன் சொன்ன திட்டத்தின்படி இந்த முழு மனுக்குலத்துக்கு நான் மரிக்க போகிறேன் என்று சொன்ன போது இந்த மனுஷன், இயல்பான மனுஷன் சொல்றான், இந்த புறம்பான மனுஷன் சொல்றான், இயேசுவே நீர் மரிக்க கூடாதுன்றான். அப்போ மாம்ச சிந்தனை மரணம், மனுஷனுக்கேற்ற சிந்தனை. ஒரு மனிதனை போல நீங்கள் வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை, அதற்கும் மேலானவர்கள் நீங்கள். மனிதனுடைய கேட்டகரியே நீங்க இல்ல. இப்போ நீங்க இயேசுவை விசுவாசித்ததுனால தேவனுடைய கேட்டகரிக்கு நீங்க வந்துட்டீங்க. அதுதான் எப்படி வந்தீங்கன்னு இன்னைக்கு நான் பேச போறேன். நல்ல கவனிங்க. ஒரு மனுஷனை போல வாழ்கிறது இல்லை. இந்த மனுஷனை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா நீங்க மனுஷனை போலதான் வாழணும். ஆனா உள்ளான மனிதனை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படி செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால இந்த உள்ளான மனிதனை குறித்து இன்னும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து வந்த மனிதன் எப்படி வந்தான் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் பாருங்க, அந்த வேத வசனத்தை பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி, எந்த விசுவாசம்? அந்த விசுவாசம் உள்ளவர்களாகி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி. எந்த விசுவாசம்? இயேசு எனக்காக வந்தார், அவர் சிலுவையிலே மரித்தார், என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் வியாதியை சுமந்தார், நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அப்படி என்றால் அவருடைய நாமத்தை விசுவாசிப்பது என்றால் என்ன? இயேசு எனக்காக மரித்தார் என்கிற அந்த வெளிப்பாடுதான், நீங்க அந்த விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் என்ன அதிகாரம் கொடுத்தார்னா பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? நீங்க செய்யற நல்ல கிரியையினால இல்ல, நீங்க பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இல்ல, ஒன்னே ஒண்ணு, அவருடைய குமாரனை விசுவாசித்ததினால், இயேசுடைய பாடு மரணத்தை விசுவாசித்ததினால், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்ததினால், இயேசுதான் என்னுடைய இரட்சகர், இயேசுதான் என்னுடைய தேவன் என்று விசுவாசித்ததினாலே நீங்கள் என்னவானீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப அந்த அதிகாரத்தை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? அடுத்த வசனத்தை, ரொம்ப முக்கியமான வசனம், அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான அந்த வசனத்தை நீங்க திருப்பி திருப்பி வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். 13ஆம் வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இங்க வேத வசனம் சொல்லுது இவர்கள் யார் இல்ல அப்படின்றத சொல்லுது. நல்லா கவனிங்க. நேச்சுரல் பர்த் இருக்கு. நேச்சுரல் பர்த்னா இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவிக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான, அதாவது தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புல இந்த உலக மனிதனாக அவன் பிறக்கிறான், மாம்சத்திலே பிறக்கிறான். அதனால வேதவசனம் சொல்லுது மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அந்த பர்த் எங்க இருந்து வருதுன்னா, அந்த பிறப்பு எங்க இருந்து வருதுன்னா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வருகிறது அந்த பிறப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிட்ட சொல்லும்போது சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்கலன்னு சொன்னாரு. அப்ப என்ன சொல்றான், அது எப்படி முடியும்? ஒரு தாயின் வயிற்றுல என்னால திருப்பி போக முடியுமான்னு கேட்கிறான். அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ இஸ்ரவேலுக்கு போதகனா இருந்தோம், இது உனக்கு தெரியலையே. ஆவியின் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். இது யோவான் 3ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள் வரையிலும் இயேசு கிறிஸ்து இதை பற்றி பேசுகிறார். அப்போ ஆவில பிறக்கிறத பத்தி நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும். இப்போ மாம்ச பர்த் நிறைய பேர் பிறந்துட்டாங்க. ஆனா இன்னும் சபையில உள்ள வந்த பிறகு கூட சிலர் ஆவியில இன்னும் பிறக்காமல் இருக்கிறார்கள். ஆவியில என்றால் இருதயம், மறுபிறப்பு, புதிய சிருஷ்டி, இது இன்னும் நடக்கல. அது நடக்காத காரணம் என்னன்னா, சிலர் சபைக்கு எதுக்கு வர்றாங்கன்னா கல்யாணத்துக்காக வர்றாங்க. சிலர் எதுக்கு வர்றாங்கன்னா ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்றதுக்காக வர்றாங்க. ஒரு சிலர் வேலை கிடைக்கும் உள்ள வர்றாங்க. பல சூழ்நிலைகளை மியூசிக் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வர்றாங்க. பல சூழ்நிலைகளை அவர்கள் உள்ள வரலாம். ஆனா உள்ள வந்தவர்கள் மறுபடியும் பிறந்து இருக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காமையே ஒரு சபை நம்பராக வாழ முடியும். மறுபடியும் பிறக்காமலே ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியும். மறுபடியும் பிறக்காமலே மூப்பராகவும் இருக்க முடியும். அப்படி மறுபடியும் பிறக்காமல் இருந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த சபைக்கு முள்ளாயிருப்பார்கள். அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் எப்படி பிறக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயினால் நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மறுபடியும் பிறப்பாய். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு மாம்சத்திலே பிறந்தவர்கள். அடுத்து சொல்றாரு ஆவியிலே பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். இந்த வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் இரத்தத்தினாலாவது சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நான் ஒரு வேத புத்தகத்துல இந்த வசனத்தை திருப்பி திருப்பி பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கவனிங்க. அந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த மொழிபெயர்ப்பு, மற்ற பிள்ளைகளை போல பிறந்தவர்கள் அல்ல. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஒரு புதிய மனிதனாக, ஒரு புதிய சிருஷ்டியாக கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பிறந்தீர்கள் அல்லவா? அதை பற்றி தான் இப்ப சொல்லுகிறது. நீங்கள் மற்ற பிள்ளைகளை போல பிறந்தவர்கள் அல்ல. இந்த பர்த் அப்படி கிடையாது, இந்த பிறப்பு அப்படி கிடையாது. இந்த மறுபிறப்பு என்பது எல்லா மனிதர்களும் பிறந்தது போல அல்ல. இந்த பிறப்பு மற்ற பிள்ளைகளை போல் பிறந்தது அல்ல. அல்லது ஒரு தாயும் ஒரு தந்தையும் விருப்பப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளையை போலவும் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால் ஒரு தாயும் தந்தையும் நமக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி
எப்படி அவர்கள் விருப்பப்படி பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்களோ அப்படி பிறந்தவர்கள் நீங்கள் அல்ல. நல்லா கவனிக்கணும். மூணாவது, சில திட்டங்கள், சிலருடைய திட்டங்கள் என்னன்னா திட்டத்தின்படி பிள்ளைகளை பெற்றுக் கொள்வார்கள். இந்த வருஷம் நான் இந்த கல்யாணம் பண்ணுவேன், இந்த நாட்கள் இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்வேன். சிலர் கல்யாணம் பண்ணாமே இன்றைக்கு உலகம் முழுவதும் பெற்றுக்கொள்கிற எல்லாம் இருக்கிறாங்க. கணவன் வேண்டாம், எனக்கு ஒரு எமோஷன், ஒரு பிள்ளையை வளர்க்கணும், அப்போ நான் பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளையை மட்டும் வளர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யாரால் பிறந்தவர்கள் என்று கணக்கு வைக்க பாருங்க. மனுஷ திட்டத்தின்படி நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல. ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் அவர்கள் விருப்பப்பட்டு பிறந்தது போல நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல. நீங்கள் அல்லது மற்ற பிள்ளைகளை போல நீங்கள் பிறந்தவர்கள் அல்ல. யாரால் பிறந்தவர்கள்? அந்த வசனம் சொல்லுது, 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நன்றாய் கவனியுங்கள், அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் யார் என்றால் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்தவர்கள், தேவனுடைய சுபாவம் உள்ளவர்கள், தேவனுடைய தன்மை உள்ளவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். இந்த ஆதாமை பற்றி வேதம் சொல்லும் பொழுது லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். நல்ல கவனிக்கணும், ஆதாம் தேவனால் உண்டானவன். இது தமிழ்ல இப்படி போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல அவன் தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். அவன் தேவனுடைய குமாரன். அப்படி என்றால் தேவன் உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றினார். நீங்கள் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த நேச்சுரல் பிறப்பினால இல்ல, அவருடைய குமாரனை விசுவாசித்ததினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக அவரே உங்களை ஜெனிப்பித்தார். இன்னும் கேட்டா அவருக்குள்ள நாம் பிறந்திருக்கிறோம். யாருடைய அந்த கேரக்டர் உள்ளவர்களாக பிறந்திருக்கிறோம்னா இயேசுக்கு, தேவனுடைய கேரக்டரா பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம். அப்போ ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அந்த பிழைப்போம் என்ற வசனம். அப்ப நம்ம எதுல பிறந்திருக்கிறோம்? பாவத்துல பிழைக்கல, நம்ம பாவத்துல பிறக்கல. நம்ம எதுல பிறந்திருக்கிறோம்னா புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் நீங்க வாசிக்கலாம், வீட்டுல போய் வாசிக்கிடுங்க. 5:17, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய சிருஷ்டி, அவன் ஒரு புதிய படைப்பு. வேதம் சொல்லுகிறது ஒரு மொழிபெயர்ப்புல அவன் ஒரு புதிய படைப்பு. பழைய காரியத்தை ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் ஒன்ன உண்டாக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், பழைய காரியம் ரிப்பேரா இருந்தீங்க, அந்த ரிப்பேராவே இல்லை. இப்போ நீங்க புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு. பழைய காரியத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பழையதை நினைச்சு குற்றப்படுத்திக்கிட்டு நம்மளை வெறுத்துக்கிட்டு நம்மளே வெளியே தள்ளிக்கிட்டு நான் எதுக்குமே லாய்க்கல, பழைய காரியங்களை பார்க்க உங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீர்கள், உங்களையே நீங்கள் புறக்கணிக்க ஆரம்பிப்பீர்கள், உங்களையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால சொல்றேன், பழைய காரியத்தை பார்க்காதீர்கள், பழைய வாழ்வை நீங்கள் பார்க்காதீர்கள். இப்போது நீங்கள் புதிய மனிதனை பாருங்கள், புதிய படைப்பு. 100% பிசாசு உங்களை எத்தனை தடவை நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அப்படி மோசமான ஆள் சொல்ல, நீங்க சொன்னவங்கிட்ட நான் ஒரு புதிய சிருஷ்டி, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய மகன். புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? தேவனை போலவே இருக்கிறான். எப்படி அவன் பிறந்தான்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்க பிறந்திருக்கீங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துடும், ஐயோ நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னா இல்லையா? நீங்க பிறந்திருக்கிறீங்கன்றதுக்கு தான் அந்த வசனத்தை காட்டுறேன். நீங்க பிறந்து அந்த நாலேஜ் இல்லாம சபைக்குள்ள இருக்கலாம். சிலர் புதிய சிருஷ்டி ஆயிருப்பாங்க, புதிய பிறப்பு அடைஞ்சிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு வளர்ச்சி இருக்காது.
அது ஏன் இல்லைன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறார்கள், அவர்கள் புதிய மனிதர்கள் என்ற அந்த வெளிப்பாடே இல்லாம இருக்கிறாங்க. இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவானவரே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும். நீங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவே கிறிஸ்து என்று. அப்படி என்றால் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனை போலவே இருக்கிறீர்கள், தேவனுடைய மகன் நீங்கள், தேவனுக்கும் தேவனுடைய ஒரு பகுதி நீங்கள். இன்னும் கேட்டீங்கன்னா இப்போ தேவனுடைய சுபாவம் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார் என்று யாரை பார்க்க முடியும்? இந்த உள்ளான மனிதனை பார்த்தால் அந்த மனிதனுக்குள்ளாக என்னவெல்லாம் இருக்கிறதோ அது தேவனுக்குள் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதன் தேவனுக்குள் இருந்து வந்தவன். அதனால பிலிப்பியர் புஸ்தகத்துல போட்டிருக்கும் போது சொல்றாரு, என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? தேவனுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த புதிய மனிதன் தேவனுக்குள்ள வந்திருக்கிறான். யாரை போல இருக்கிறான்? தேவனை போலவே இருக்கிறான். எப்படி இந்த புதிய மனிதன் வந்தான்? இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1:13 வாசிக்கும் போது அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். இங்க போட்டிருக்குது தேவனால் பிறந்திருக்கிறான். யார விசுவாசிக்கும் போது? இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனை போலவே நீங்கள் இருக்கிறவர்கள், தேவனை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்கள், தேவனுடைய அச்சு அடையாளங்களை வெளிப்படுத்துகிறவர்கள், தேவனை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறவர்கள். எப்படி சூரிய வெளிச்சம் சந்திரனை பட்டு நைட்டு அதோடைய பிரதிபலிப்பை உண்டு பண்ணுகிறதோ அதை போல தேவனை பிரதிபலிக்கிறவர்கள் நீங்கள். தேவனை போல இருக்கிறோமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்துடும் சில நேரம். ஏன்னா பிசாசு அடிக்கடி குற்றப்படுத்துக்கிறான். அதனாலதான் இந்த மாதிரியான வசனத்தை நீங்கள் கேட்கணும். கேட்கிற வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் நீங்க கேட்கணும். தவறான இந்த ஆவிக்கு தவறான வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நீங்கள் இருக்கிற சத்தியத்துல நீங்க நிற்க முடியாது. அதனாலதான் மற்ற செய்திகள் எல்லாம் நாங்க பொதுவா சொல்றது, சபையில வேற எந்த செய்தி எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால கேட்காதன்னு சொல்லிடுறது. ஒரு சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் நாங்க உங்க செய்தியே கேட்டுட்டு இருக்கோம், நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க சபையில இருக்கிறீங்கன்னா உங்க போதகருடைய செய்தியை கேளுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. 4 பேர் செய்தியை கேட்டு கெட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால சரியான செய்தியை நீங்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேதவசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனாலே பிறந்தவன். அப்ப நீங்க யாரு? தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப தேவனால பிறந்தவன் எப்படி இருப்பான்? ஒரு சந்தேகம், நான் தேவனை போல இருக்கிறேனா? எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா தேவசாயல்லாக மாறி தேவனோடு இருப்பேன், எல்லாம் நான் தேவனை போலவே மாறணும்னு ஆசை. ஆனா அந்த ஆசையை ஏற்கனவே தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களுக்கு நிறைவேற்றி விட்டார் என்று இன்னும் அந்த அறிவு இல்லை நிறைய பேருக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கு. அப்ப நான் தேவனை போல இருக்கிறேனா இல்லையா என்றதை இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த புதிய மனிதன் எப்படிப்பட்டவன்? தேவனை போலவே இருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறான், தேவனுடைய சுபாவம் உள்ளவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எப்பொழுது? இப்பொழுது, நவ். இந்த நேரத்துல நீ இயேசு விசுவாசித்தா தேவனுடைய பிள்ளைதான். அதை அந்த பிள்ளை என்கிற இதம் யாராலையும் மாற்ற முடியாது. பிள்ளையை யாராலையும் மாற்ற முடியாது. எனக்கு என் பையன் இருக்கிறான், ஆனா அந்த அந்த பிறந்த பையன் அவன் நினைச்சா கூட அப்பாவை மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாதுன்னா அது அப்படித்தான். அதை போல நீங்கள் அறியாமையில இருக்கலாமே தவிர தேவன் தான் உங்களுடைய தகப்பன். நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், புதிய சிருஷ்டிகள். தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இயேசு வந்தார். இந்த வேத வசனம் சொல்றது, பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளி தோற்றம் அல்ல. மூக்கு எவ்வளவு நீளமா இருக்குது, முடி இருக்குதா, முடி இல்லையா, கலர் இருக்கா, கலர் இல்லையா, இல்ல. ஆனா உங்களுடைய உள்ளான மனிதனிலே நீங்கள் தேவனை போலவே இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கடந்த கால வார்த்தை இது, ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. இனி எதிர்காலத்துல நாம் தேவனுடைய பிள்ளையா மாற போறோம் அப்படி இல்ல.
நீங்க மாறுறதில்லை. எப்பொழுது நீங்கள் விசுவாசித்தீர்களோ அப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? உள்ளான மனிதர்களே, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நீங்க உங்க பொசிஷன்ல இருக்கணும். உங்க பொசிஷன் என்ன? தேவனுடைய பிள்ளை. அதை விட்டு அசையக்கூடாது. நான் பாவி கிடையாது, நான் குப்பை கிடையாது, நான் மோசமானவன் கிடையாது, என்னைய வெறுக்கிற இடத்துல நான் இல்ல. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். தேவனுடைய அன்பு என் மேல இருக்குது, தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்குது, தேவனுடைய தயவு என் மேல இருக்குது. நான் அவருக்கு பிறந்திருக்கிறேன். ஏன்னா நான் அவரை போலவே இருக்கிறேன். இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. நீங்க யார போல இருக்கிறீங்க? 5 சென்ஸ் சொல்ற மாதிரி இல்ல. உங்க ஆவி, உங்க இருதயம் தேவனை போலவே இருக்கிறது. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்றும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த உள்ள மனிதன் இருக்கான, அவன் எப்படி இருக்கானா? அவருக்கு ஒப்பா இருக்கிறானா, அவரை போலவே இருக்கிறானா. சந்தேகமே வேண்டாம், நீ அவருடைய பிள்ளைன்னா நீ அவரை போலதான் இருக்கிற. உனக்கு படிப்பு வராம இருக்கலாம், சில ஞானத்துல குறைவா இருக்கலாம், இல்ல சில மிஸ்டேக் பண்ணிருக்கலாம் வாழ்க்கையில. ஆனால் தேவன் உள்ள அவருடைய ஆவில நீ அவரை போலவே இருக்கிறாய். அவரை போலவே இருக்கிற அவருடைய கேரக்டர் உனக்குள்ள இருக்குது. அந்த ஜீவன் வெளிப்படணும். அப்ப இப்ப எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் அவரை போலவே, நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், தேவனுக்கு பிறந்து இருக்கிறீர்கள், தேவனை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். இதை மறக்கவே கூடாது. ஏன்னா பிசாசு அடிக்கடி இத நீ தேவனை போல இல்ல, நீ உபவாசம் பண்ணு, அப்பதான் தேவனை போல ஆவன்னுவான். நீ ரொம்ப ஜெபிக்கல, அதனால நீ தேவனை போல இல்ல அப்படின்னுவான். தேவனை போல மாறணும்னா 7 பாயிண்ட்னுவான். சில நேரங்கள்ல இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போவே உங்க ஆவி தேவனை போலவே இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, தேவனுடைய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ஆவி தேவனுடைய ஒரு பகுதி. நல்லா கவனிங்க. இப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இருக்க போறீங்களா? இருக்கிறீங்களா? நீங்க தைரியம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் உண்டானவன், தேவனை போலவே இருக்கிறேன், தேவனை பிரதிபலிக்கிறவன், நான் தேவனை போலவே இருக்கிறேன். அவர் இருக்கிற பிரகாரம். ஏனெனில் நான் நியாய தீர்ப்பு பத்தி பயப்பட மாட்டேன், அவர்கிட்ட போறதுக்கு பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாகவே. அவர் எப்படி இருக்கிறார்? அவர் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசே கிட்ட சொன்னாரு. அவர் சொல்ல, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, நீ எப்படி இருக்கிறன்னா நாமும் இவ்வுலகத்தில் அவர் இருக்கிற. அவரை சந்திக்கும் போது எப்படி சந்திப்பேன்? அவரை போலவே நான் சந்திப்பேன். அதற்காகத்தான் இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார் கல்வாரி சிலுவையில. நீ பாவத்தோட இயேசு தேவனை சந்திக்க கூடாது, அவரை சந்திக்க கூடாது. இயேசு திரும்பி வரும்போது அவர் அப்படி சந்திக்க கூடாது என்பதற்காக தானே இயேசு சிலுவைக்கு போனாரு, ரத்தம் சிந்தினாரு, உங்களை மீட்டு எடுத்தாரு. அதனால நீங்கள் இப்போது அப்படி அல்ல, புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, உன்னுடைய பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ ஒரு புதிய சிருஷ்டி, நீ ஒரு புதிய நபர், ஒரு புதிய மனிதன். புறம்பான மனிதன்ல வாழ்கிறவன் அல்ல, உள்ளான மனிதன்ல நீங்கள் புதிய சிருஷ்டிகளா இருக்கிறீர்கள். சரி, ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்
பொருட்டு முதற் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உங்களை பத்தி முன் குறித்ததே என்ன தெரியுமா? அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்க அவருடைய சாயலாகவே இருப்பதற்கு, அவருடைய சுபாவம் உள்ளவராகவே இருப்பதற்கு நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய முன்குறிப்பே என்ன? நான் இயேசுவை போல இருக்கிறது. அதனாலதான் அவர் முன்குறித்தார். இப்போது நான் எப்படி இருக்கிறேன்? இயேசுவை போலவே நான் இந்த உலகத்துல இருக்கிறேன். ஏன்னா அவருடைய புதிய ஜீவன் எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு புதிய மனிதன். அதனால நீங்க புதிய மனிதனா இருக்கிறீங்க, புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. யோவான் சுவிசேஷம் 1:5 நம்ம 1 யோவான் 1:5 நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்னா, அதுல ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இப்ப நீங்க சந்தேகப்பட வேண்டியது இல்ல. நான் தேவனை போலவே இருக்கிறேன். ஆவியில் எப்படி இருக்கிறேன்? அவருடைய ஜீவனை உடையவனா இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். அவருக்கு ஒப்பா இருக்கிறேன். அவர் பார்க்கும்போது அவரை போல நான் இருப்பேன். என் ஆவியில. என் ஆவி எப்ப தெரியும்? அவர் வரும்போது எனக்கு தெரியும். ஆவிதான் ஆவியோட தொடர்பு கொள்ளும். ஆவிதான் ஆவியை பெற்றெடுக்க முடியும். அதனால தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவி என்னை பெற்றெடுத்திருக்கிறது. பவுல் கூட சொல்லும் போது சொல்றாரு, ரோமர் புஸ்தகம் 1:9 சொல்றாரு, என் ஆவியுடனே கூட நான் சேவிக்கிறேன் தேவன்றாரு. அப்ப ஆவியிலதான் ஆராதனை இருக்குது. ஆவியிலதான் எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. ஆனா இந்த புதிய பிறப்பை பற்றி, இந்த புதிய மனிதனை பற்றி இன்னும் தெளிவா சொல்லுது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம், 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறந்தவர்கள். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். தேவனால். அப்ப நான் யாரால பிறந்தவன்? தேவனாலே பிறந்தவன். நான் உள்ளான மனிதன் யாரால பிறந்திருக்குது? யாரால அந்த மனிதன் வந்திருக்கிறான்னா தேவனாலே பிறந்தவன். தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்க. நீங்க உங்க பிரச்சனைய உங்களால ஜெயிக்க முடியும். எக்ஸ்கியூஸ். தேவனால நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நீங்க யாரால ஜெயிக்கும்? உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க, நான் தோல்வி அடைந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் யார் என்று தெரியல, நான் எப்படிப்பட்ட ஆவி என்று தெரியல, எனக்கு என் ஆவியில என்ன கொடுத்திருக்கிறாருன்னு தெரியல. அதுக்குதான் வேத புத்தகத்தை வாசிக்கணும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உலகத்தை ஜெயிக்க முடியும். இயேசு ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே ஜெயித்து முடித்து விட்டார். நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். உங்களுக்கு முன்பதாக வியாதி நிற்க முடியாது, பலவீனம் நிற்க முடியாது. ஏனென்றால் அவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் உங்கள் உள்ளான மனிதனிலே இருக்கிறது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்தவர்கள். அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? வேற யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று இயேசு சொன்னார். அவர் சொல்றாரு, தேவனுடைய குமாரன் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை ஜெயிக்க முடியும். ஏன்னா இவன் எங்க இருந்து வந்தானா, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறான். தேவனை போலவே இருக்கிறான். சந்தேகமே வேண்டாம். நீங்கள் தேவனுக்கு பிறந்தவர்கள். தேவனை போலவே நீங்கள் வாழ முடியும். இந்த உலகத்துல இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி உங்களால வாழ முடியும். ஏன்னு சொன்னா, உங்க ஆவி யாரை போல இருக்கிறது என்றால் தேவனை போலவே இருக்கிறது. இயேசுவே கிறிஸ்துவானவர் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவனே. அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு புதிய படைப்பு, புதிய ஜீவன் உள்ளவர்கள், புதியதான ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த உலகத்தை போல வாழ்கிறவர்கள் அல்ல, இந்த உலகத்தாரு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கும் நமக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் மனிதர்கள், நாம் எல்லாம் தேவனுடைய குமாரர்கள். ஆவியில பிறந்ததுனால தேவனுடைய குமாரன் என்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை போலவே இருக்கிறீர்கள். இதை நீங்க உங்க பொசிஷன்ல நிற்கும் போது, நீங்க சரியான அந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது, மற்ற உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்தவர்கள், நீங்கள் தேவனுடைய தன்மை உள்ளவர்கள், தேவனுடைய குமாரனை போலவே நீங்கள் இருக்கிறீர்கள். அவருக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தை எதை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கால் அவனை தொடான். இந்த புதிய மனிதன் இருக்கானே, அந்த பழைய மனுஷன் பாவம் செய்வான். ஏன்னா பாவத்திலேதான் பிறந்தான், அவன் பாவி, பாவம் செய்வான். ஆனா இந்த புதிய மனுஷன் இருக்கானே, இவன் பாவி கிடையாது, தேவனை போல இருக்க. தேவனுடைய அந்த மரித்து போன மனிதனுக்குள்ள, பாவிக்குள்ள என்ன இருக்கோ அது வெளிப்பட்டுச்சு. அதே போல நான் புதிய சிருஷ்டி, தேவனை போலவே இருக்கிறேன், தேவன் ஜீவன் உள்ளவனா இருக்கிறேன். எனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். தேவன் எனக்குள்ள தேவனுடைய சுபாவம் இருக்குது. அதனால தேவனை போலவே நான் இருக்கிறேன். தேவனுடைய தன்மை தான் வெளியே வரும். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொட்டான். நல்ல கவனிங்க, இந்த மனிதன் இருக்கானே, இந்த உள்ளான மனிதன் இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் காத்துக் கொள்வான். ஒரு வாட்ச்மேன் மாதிரி உள்ளான மனிதன். இன்னும் கேட்டா, உள்ளான மனிதன் ஒரு காக்கிறவன், இந்த சரீரத்தை சரியாய் போஷித்து காப்பாற்றுகிறவன் இந்த உள்ளான மனிதன். இந்த சிந்தனைக்கு சரியான, இந்த ஆத்மாவுக்கு சரியான காரியங்களை போதிக்கிறவன். நல்ல கவனிங்க, உங்க ஆவிதான் உங்க ஆத்மாவுக்கு போதிக்க வேண்டும், சொல்லணும். அப்ப சொல்லும் போது அது கற்றுக்கொள்ளும் அந்த ஆத்மா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். உங்களை தொட முடியாது. ஏனென்றால் உங்களுடைய ஆவியை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைப்பது எப்படி என்பது நம்ம அடுத்த வர்ற கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? நீங்க தேவனுடைய ஆவினால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனுடைய குமாரனா இருக்கிறீர்கள். ஆகவே பொல்லாங்கான் அவனை தொடான், உங்களை தொட முடியாது. அதனால ஏசு சொல்றாரு, எல்லா பிசாசையும் விரட்டுங்கப்பான்னு சொல்லிட்டு கடைசியில சொன்ன, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. இங்க சொல்றாரு, பொல்லாங்கால் உன்னை தொடான். பொல்லாங்கனா யாரு? பிசாசு. சரிங்களா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் யாரால உண்டானவர்கள்? தேவனால் உண்டானவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுக்கு பிறந்த. நான் தேவனை போலவே இருக்கேன். நீங்க சந்தேகமே படக்கூடாது. நான் காலையில எழுந்த உடனே நீங்க சொல்லணும், நான் ஒரு புதிய சிருஷ்டி, பழையவேலை எல்லாம் ஒளிந்து போயின. அதாவது சில சொல்லுவாங்க, ஒரு உப்பு சப்பு இல்லாம, ஒரு உணர்வு இல்லாம பேசுவாங்க, அறிக்கை பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு புதிய சிருஷ்டி, பழையவேலை எல்லாம் ஒளிந்து போயின. ஒரு செத்து போன நிலைமையிலிருந்து பேசுகிறவர்கள். இதெல்லாம் ஒரு உணர்ச்சியோடு, ஒரு ஜீவனோடு பேசணும். அறிக்கை என்பது, அதாவது நாம் எதில் பிறந்திருக்கிறோம் என்றத ஜீவனோடு பேசுங்க. நம்ம 5 அறிவுல நம்ம பேசக்கூடாது. நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை இருக்கிறேன், தேவன் என்ன படைச்சிட்டாரு, நான் இருக்கிறவரை போல அவரை போல இருக்கு. அப்படி இல்லை. ஒரு ஜீவனோடு நீங்க சொல்லணும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பிரகடனம் எங்கிருந்து வரணும்னா, உங்களுடைய அறிக்கை எங்கிருந்து வரணும்னா, உங்களுடைய அடி வயிற்றிலிருந்து வரணும். நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், பலர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனை போலவே இருக்கிறேன், அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவரை நான் ஒரு பங்காக இருக்கிறேன். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் தேவனால் பிறந்திருக்கிறபடியே ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது அப்படின்ற ஒரு பவரோட சொல்லணும். ஒரு எனர்ஜெட்டிக்கா பேசணும் தேவனுடைய வார்த்தைய. அப்படி பேச என்னாங்கன்னா, உள்ளான மனிதன்ல ஒரு பலப்படுவான். இந்த உள்ளான மனிதனுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வர ஆரம்பித்து விடும். அதனாலதான் சொல்றேன் நானு,
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி தேவனால் பிறந்தவன், தேவனால் உண்டாயிருக்கிறேன், நான் அவரை போலவே இருக்கிறேன், சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் சொன்னதே, அதுல மாற்றமே இல்லை. நான் சொல்றது என் வார்த்தையை நான் சொல்லல, நீங்க யாருன்ட்டு. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி, ஏனென்றால் நீங்கள் ஒரு தேவனாலே புதிய மனிதப்பட்டிருக்கிறீர்கள். மரணத்தின் சாயல் நீங்கள் இணைக்கப்பட்டீர்கள். இப்போது எந்த சாயல் இருக்கிறீங்க? உயிர்த்தெழுதலின் சாயல் இருக்கிறீங்க. உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி? சிந்தனை பண்ணி பாருங்க. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மாம்சத்தின்படி கிறிஸ்துவையும் அறியோம். இயேசு அப்ப எப்படி இருக்கிறாரு? இன்றைக்கு ஆவியா இருக்கிறார். அதனால ஒரு கதவுக்குள்ள அப்படியே போயிட்டாரு. அப்போ நான் மரணத்தின் சாயல்ல இருந்தேன், இப்ப நான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல இருக்கிறேன். ஒருவேளை இந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் உள்ளான மனிதன் எப்படி இருக்கு தெரியுமா? உயிர்த்தெழுதலின் சாயல்ல இருக்குது. உயிர்த்தெழுதலுக்கு, இயேசுவுக்கு உயிர்த்தெழுதல்ல என்ன வல்லமை இருந்துச்சோ அதே வல்லமை எனக்குள்ள கிரியை செய்கிறது. இயேசு உயிரோடு எழுப்பினோட ஆவி உங்கள் சரீரங்களில் இருந்தா, உங்களுக்குள் இருந்தால் உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு போட்டிருக்கு. அப்ப நான் என்ன இதுல இருக்கிறேன்? அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், அவருடைய ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன். நான் ஒரு புதிய பிறப்பு. நான் அவரை போலவே இருக்கிறேன், அவருடைய சுபாவம் உள்ளவனாக இருக்கிறேன். இயேசுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இருக்கிறேன். இப்படி அறிக்கை பண்ணி பாருங்க, இத பிரகடனம் பண்ணி பாருங்க, இத பேசி பாருங்க. வேற நெகட்டிவா பேசாதீங்க. நான் ரொம்ப மோசம், நான் இதுக்கு மேல லாய்க்கு இல்ல, நான் அப்படித்தான், நான் பாவத்திலே விழுந்து போயிருவேன், நான் பாவத்தில் விழாதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஜபமே வராது உங்களுக்கு. ஏன்னா நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இருக்கிறேன், அவருக்கு ஒப்பா இருக்கிறேன், இயேசுவுக்கு ஒப்பா இருக்கிறேன். நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். இந்த புதிய மனிதன் தேவனை பிரதிபலிப்புக்கிறவனாக இந்த உலகத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய பிள்ளை அப்படின்ற அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள, இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மேற்கொண்டலாம். அதான் பிசாசு பயப்படுறான். தேவனுடைய குமாரர்கள் வெளிப்பட எல்லா சிருஷ்டிகளும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு உள்ளான மனிதனிலே ஒரு புதிய படைப்பா இருக்கிறீர்கள். இதை மறந்துடாதீங்க. இதை தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, இத கேளுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களுடைய மனக்கண்களை தேவன் பிரகாசிக்க செய்வாராக. கண்களை மூடி ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. இவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக, எல்லா சந்தேகங்களும் விலகுவதாக, எல்லா பயங்களும் விலகுவதாக, எல்லா குழப்பங்களும் விலகுவதாக, இவர்களை பற்றிய தாழ்வு மனப்பான்மையில் விலகுவதாக. இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுடைய ஒரு பகுதியாய் இருக்கிறார்கள், தேவனுடைய தன்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், தேவனை போலவே இருக்கிறதினால் இந்த உலகத்தை இவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதற்காக நன்றி. இவருடைய விசுவாசத்தை நான் கட்டவிழ்க்கிறேன், தேவனுடைய அன்பை மேல் நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் வெளிப்பாடு நான் உண்மையில் சொல்லுகிறேன் அப்பா. இந்த உள்ளான மனிதர்களை பிரகாசிப்பார்களாக. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென்.